நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 4. அவை நிகழ்வை சவுனகர் சொல்லி முடித்ததும் நெடுநேரம் அமைதி நிலவியது. பெருமூச்சுக்களும் மெல்லிய தொண்டை கமறல்களும் ஒலித்து அடங்கின. நள்ளிரவாகிவிட்டது. இருளின் ஒலி மாறுபாடே உணர்த்தியது. தௌமியர் ஆம், இவ்வண்ணம் நிகழ்ந்தது என்று தனக்குத்தானே என மெல்லிய குரலில் சொன்னார். பிறிதொரு காலத்தில் மானுடர் இது நிகழ்ந்ததென நம்ப மறுக்கலாம். இது சூதனின் புனைவு என்றே எண்ணலாம். இதை ஒவ்வொரு மானுடனும் நம்புவான் என்று காத்தியாயனர் சொன்னார். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்மகனும் ஒரு முறை ஏனும் மாற்றியதாகவே இது இருக்கும். ஒவ்வொரு பெண்ணும் உள்ளூர அஞ்சுவதாகவே இது உணரப்படும். அந்த அவையினர் அனைவருமே அச்சொற்களால் சொடுக்கப்பட்டனர். திகைத்த விழிகளுடன் அவர்கள் காத்தியாயனரை நோக்கினர். அஸ்தினபுரியின் அரசர் அந்த அவையில் பாஞ்சாலத்து அரசியை அடிக்க ஆணையிட்டிருக்கலாம். தன் காலடியில் வீழ்த்த விரும்பி இருக்கலாம். அணி களைந்து மங்களம் அழிக்க விரும்பி இருந்தால் அவள் கூந்தலை மழிக்கச் சொல்லி இருக்கலாம். ஆடை களைய ஏன் விழைந்தார்? மாணவர்களே, அணுக்கமானதொன்றை அறிய முயல்வதன் தவிப்புக்கு நிகரான வேறெது நம்மை ஆட்டுவிக்கிறது? அவர் பூண்ட அனைத்தையும் களைந்து நோக்க நம் அகம் தவிக்கிறது. ஆடையையே களைய முடிகிறது. ஆணவத்தை பற்றி இழுத்து சுருட்டி வீசும் கைகள் நமக்கு இல்லை என்றார் காத்தியாயனர். மானுடர் அணிந்து கொள்வதையெல்லாம் அவர்களாலேயே களைய முடியாதென்றிருக்க பிறர் களைவது எங்கனம்? அவர் சொல்வதை புரிந்தும் புரியாமலும் அவர்கள் நோக்கி இருக்க அங்கே அவர் களைந்தெறிந்தது தன் ஆடைகளையே. பாவம் மானுடர், ஒவ்வொரு முறையும் அதுவே நிகழ்கிறது என்றார். சவுனகரிடம் திரும்பி, கூறுக அமைச்சரே, அதன் பின்பு அரண்மனையில் நிகழ்ந்ததென்ன என்றார். சவுனகர் தலை வணங்கி, அவை கலைந்து கொந்தளித்து கொண்டிருந்ததை கண்டேன். எடைமிக்க தலை கொண்டவர்கள் போல வெளியே சென்றவர்கள் மெல்ல ஓசையிடத் தொடங்கினர். அரசவையில் குடி ஒருவனின் குரல் எழுவது முறையல்ல என்றே வாளாவிருந்தேன். குடி மூத்தோர் ஒருவர் எழுந்திருந்தால் என் வாளை உருவியிருப்பேன் என்று ஒரு வீரன் சொன்னான். ஆம், முதியவர்கள் அறம் மறந்தனர். இளையோரை அவர்கள் தங்கள் செயலின்மையால் கட்டி போட்டனர் என இன்னொருவன் சொன்னான். மிக விரைவிலேயே ஒவ்வொருவரும் அப்பழியை பிறிதொருவர் மேல் சுமத்தி விட்டனர். 1000 கோணங்களில் ஆராய்ந்து தாங்கள் வெளியேறும் வழியை கண்டுபிடித்தனர். இந்த அவை முன் அன்னையின் கண்ணீர் விழுந்தது. அரிக நகர் மக்களே, கண்ணீர் விழுந்த மாளிகைகளின் அடித்தளம் மட்க தொடங்கிவிட்டது என்று ஒரு சூதன் பாடினான். ஆம், அழியட்டும் பழி சுமந்த இப்பெரு நகரம் என அவனுடன் இணைந்து ஓர் இளைஞன் கூவினான். எவனோ ஒருவன் 12 பகடை களத்தின் வாயிலில் கட்டப்பட்ட பட்டுப்பாவட்டாவை இழுத்து பறித்து சுருட்டி வீசினான். அதை கண்டு இன்னும் சிலர் ஓடிச் சென்று அங்கிருந்த கொடிகளை பிடுங்கி வீசலாயினர். சற்று நேரத்தில் அங்கிருந்த இளைஞர்கள் அனைவரும் கொடிகளையும் பட்டு திரைகளையும் அணியாடைகளையும் தோரணங்களையும் பிடுங்கி வீசத் தொடங்கினர். படை வீரர்கள் வெறுமனே நோக்கி நின்றனர். வாளாவிருப்பதனூடாக அவர்களும் அதில் பங்கு கொண்டனர். அதனூடாக கழுவாய் தேடிக்கொண்ட நிறைவை அடைந்தனர். அவை முற்றத்தின் பெரிய அணிப்பந்தலின் மூங்கில் தூண்கள் முறியும் ஒலியை கேட்டேன். மரப்பட்டை கூரை பிளக்கும் ஒலிகள் எழுந்தன. உருமியபடி முனகியபடி அது சரிந்து பறந்து விழுந்தது. வெறி கொண்டவர்கள் போல மக்கள் அதை பிடுங்கி வீசினர். செம்புகளையும் பட்டைகளையும் தூக்கி மாளிகை மேலும் அரண்மனை முற்றத்திலும் வீசினர். அரச முத்திரைகள் அனைத்தும் பிடுங்கி வீசப்பட்டன. எங்கோ எவரோ ஒரு காந்தார வீரனை கோலால் அடித்து வீழ்த்தினார்கள். அவன் கூச்சலிட காந்தார படையினர் அவன் உதவிக்கு வந்தனர். காந்தாரர்கள், அவ்வெளிமகன்களால் அழிந்தது நம் தொல் நகரம் என ஒரு குரல் எழுந்தது. பெருங்கூட்டம் காந்தாரர்களுக்காக திரும்பியது. காந்தாரர்களுக்குரிய வெண்சுதை நிறத்துடன் இருந்த அத்தனை வீரர்களும் இழுத்து போடப்பட்டு அடிக்கப்பட்டனர். குருதி வழிய பலர் தப்பி ஓடினர். பின்னர் அறிந்தேன், 3 கொல்லப்பட்டதாக. குருதி மனம் அவர்களை வெறி கொள்ளச் செய்தது. பசுங்குருதியை அள்ளி கைகளிலும் முகத்திலும் பூசிக்கொண்ட மக்கள் வெறி நடனமிட்டனர். காந்தார படையினர் ஓடி அரண்மனைகளுக்குள் புகுந்து கொண்டனர். மேற்கு காவல் நிலை அவர்களின் படையிடம் இருந்தமையால் அவர்கள் கூட்டமாக மேற்கே குவிந்து படைக்கலம் ஏந்தினர். காந்தாரத்தின் குடையுடன் அவர்கள் வாள்களையும் வேல்களையும் தூக்கி கூச்சலிட்டபடி அங்கே அணி திரண்டனர். ஆகவே கூட்டம் கடைவீதி நோக்கி சென்றது. காந்தாரத்து வணிகர்களின் கடைகள் அனைத்தும் உடைத்து சூறையாடப்பட்டன.
பொருட்களை அள்ளி வீசி வணிகர்களை அடித்து குருதி வழிய தூக்கி வீசினர். நகரமே கட்டின்மை நோக்கி சென்று கொண்டிருந்ததை கண்டேன். அரண்மனை முகப்பில் நின்றபோது தொலைவில் பல இடங்களில் நெருப்பு புகை எழுந்தது. எண்ணெய் மணமும் கூலம் எரியும் வாடையும் கலந்து எழுந்தன. வெறி கூச்சல்களும் குதிரைகளின் கனை பொலியும் சூழ்ந்தன. எக்கணமும் மக்கள் திரண்டு அரண்மனைக்கு எதிராக வந்துவிடக் கூடும் என்று அஞ்சினேன். அரண்மனை கோட்டையை மூடி மேலும் காவலிட ஏற்பாடு செய்ய வேண்டும் என எண்ணினேன். எங்கள் அரசரையும் இளையோரையும் அரண்மனைக்கு கொண்டு சென்று விட்டுவிட்டு நான் மீண்டும் பன்னிரு பகடை களத்திற்கே சென்றேன். அரசியை அஸ்தினபுரியின் இளவரசியும் அரசியரும் அழைத்து சென்று விட்டனர் என்று அறிந்தேன். விதுரர் எங்கு சென்றார் என்று வினவிய போது அவரை பேரரசரின் தூதன் அழைத்ததாக அறிந்தேன். பேரரசரின் மாளிகை நோக்கி சென்ற போது வழியிலேயே அவரை கண்டேன். சிற்றமைச்சர் கனகரிடம் ஆணைகளை பிறப்பித்து கொண்டு நின்றிருந்தார். என்னை கண்டதும் சினத்தால் சுருங்கிய முகத்துடன் நோக்கி, உங்களுக்கு இங்கு என்ன அலுவல் இந்திரபிரஸ்தத்தின் அமைச்சரே என்றார். நான் அஸ்தினபுரியின் பேரரசரை காண விழைகிறேன். இத்தருணத்தில் இந்திரபிரஸ்தத்தின் அரசரும் இளையோரும் இங்கு வர முடியாது. ஏதேனும் சொல்வதற்கிருந்தது என்றால் என்னிடமே அவற்றை பேரரசர் சொல்லி அனுப்பலாம் என்றேன். ஆம், அதுவும் நல்லதே, வருக என்ற விதுரர் என்னையும் உடன் அழைத்து கொண்டு இடைநாழியில் நடந்தார். நடக்க நடக்க அவர் சற்று எளிதானது போல் தோன்றியது. என்னை இந்திரபிரஸ்தத்தின் தரப்பு என்று இங்கே குற்றம் சாட்டுபவர் சிலர் உள்ளனர். இத்தருணத்தில் நான் அவ்வண்ணமே பேச வேண்டி இருக்கிறது. எனக்கு வேறு வழி ஏதும் இல்லை என்றார். நான் அவரிடம் நகர் பற்றிய என் அச்சங்களை சொன்னேன். அவர் புன்னகைத்து, அவர்கள் அறியாத ஒரு நாடகத்தையே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர்கள் மேற்கே செல்லாது வணிகர்களை நோக்கி செல்வதற்கு மேல் சான்று தேவையில்லை. போதிய அளவு நடித்து விட்டதை அவர்களே உணரும்போது இல்லம் மேழ்வார்கள் என்றார். நான் அவரது களைத்த குரலை கேட்டுக்கொண்டு உடன் நடந்தேன். சௌனகரி, இப்போது அவர்களின் உணர்வுகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. படைகளை கொண்டு அவர்களை எதிர்கொண்டால் சில உயிர்கள் விழும். உண்மையில் அவர்கள் விழைவதும் அதையே. ஓரிருவர் இறந்தால் அவர்கள் அந்த பழியுணர்விலிருந்து விடுபடுவர். அக்கொலைகளையும் அரசு மேல் ஏற்றி வசைப்பாடி உளமாறுவர் என்றார் விதுரர். அவர்களின் உணர்வுகள் இறங்கத் தொடங்கும் போது 10 குதிரை வீரர்கள் வேலுடன் தெருவில் இறங்கினால் போதும், அமைதி மீண்டுவிடும். வீரர்கள் வேல் தாழ்த்தி நிற்கும்படி ஆணையிட்டவன் நானே என்றார். நாங்கள் நடந்து புஷ்ப கோஷ்டத்தை அடைந்து பேரரசரின் இசையவை நோக்கி சென்றபோது விதுரர் நீள் மூச்சுடன், இத்தருணத்தில்தான் விப்ரரின் இழப்பை பெரிதாக உணர்கிறேன். அங்கிருக்கும் என் மூத்தவரிடம் அல்ல, அவர் அருகே குடிக்கொண்டிருந்த விப்ரரிடம்தான் இது நாள் வரை நான் பேசிக்கொண்டிருந்ததாக உணர்கிறேன் என்றார். மூத்தவரிடம் என்றுமில்லாத ஊசலாட்டத்தை பார்க்கிறேன். என் இது நாள் வரையிலான வாழ்க்கையில் நான் அறிந்த பட்டறிவு ஒன்று உண்டு. ஊசலாடும் எதுவும் எதிர்நிலையிலேயே சென்று அமையும் என்றார். அச்சொல்லாட்சி என்னை அதிரச் செய்தது. அது மிகையானது என்று என் சித்தம் சொன்னபோதே அது உண்மை என்று என் உள்ளம் உறுதி செய்தது. நாங்கள் அரசரின் இசையவை முகப்பை அடைந்த போதே உள்ளே எவரோ இருப்பதை உணர்ந்தோம். விதுரர் மெல்லிய குரலில், எவர் என்று கேட்டார். தலை வணங்கிய காவலன், பேரரசி காந்தாரி என்றான். விதுரர், நான் வந்துள்ளதாக சென்று சொல் என்றார். நான் தயங்கி, அவ்வண்ணமெனில் நான் பின்னர் மன்னருக்கு முகம் காட்டுகிறேன், இது தருணம் அல்ல என்றேன். இல்லை, நீங்களும் உடன் வருக என்றார் விதுரர். இது உங்கள் குடிக்குள் நிகழ்வது என்று நான் சொன்னேன். ஆம், ஆகவேதான் நானும் உங்களை அழைக்கிறேன். உணர்வு நிலைகள் எங்கே செல்லுமென என்னால் உய்த்துணர இயலவில்லை. அயலார் ஒருவர் அருகிருப்பது நன்று என்றார். காவலன் உள்ளே சென்ற பின்பு அவரே புன்னகைத்தபடி, அயலார் ஒருவர் உடனிருக்கையில் என்ன நிகழ்கிறது? நாம் நம்மை அவரது கண்கள் வழியாகவும் நோக்குகிறோம். உணர்வுகளை அடக்குகிறோம். நல்லியல்புகளை பேணிக் கொள்கிறோம். நான் புன்னகை செய்தேன். சௌனகரே, நாம் பிறர் கண்களுக்கு மட்டுமே சிறந்தவர்களாக இருக்க முடியுமா என்ன என்றார் விதுரர். நான் சிரித்து, நமக்கு நல்லவர்களாக இருக்கையில் பிறருக்கு எதிரிகளாகி விடுவோம் என்றொரு சொல் வழக்கு உண்டு என்றேன். பின்னர், அவ்வண்ணம் இன்று அனைவருக்கும் எதிரி என நின்றிருக்கும் ஒருவரின் அமைச்சன் நான். விதுரர் என்னை நோக்கி திரும்பி, அவ்வண்ணமெனில் உங்கள் அரசர் தம்பியரையும் தேவியையும் வைத்தாடியது பிழையல்ல என்று எண்ணுகிறீர்களா என்றார்.
பிழையே என்று நான் சொன்னேன். ஆனால் அந்த சூதாட்டத்தில் ஒரு கணமேனும் பங்கெடுக்காத எவர் இருந்தார் அந்த அவையில்? ஆடியிருந்தால் அரசர் செய்ததை தானும் செய்திருக்க மாட்டோம் என்று நெஞ்சுக்கு உரைக்கும் துணி உள்ள எவர் நம்மிடையே உள்ளனர் என்றேன். நமக்காக நாம் ஆடினோம், நம் விளைவுகளுக்காக, நம் இருளுக்காக, பிறருக்காக ஆடினார் என்பதனாலேயே அவர் நம்மை விட ஒரு படி மேலானவரே. ஆகவேதான் அனைத்து பழிகளையும் அவர் தோள் மேல் ஏற்றி வைக்க விழைகிறோம். அதை மிக்க மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்பவர் அவர் என்றும் அறிந்திருக்கிறோம் என்றேன். விதுரர் ஒன்றும் சொல்லாமல் பெருமூச்சு விட்டார் என்றார் சௌனகர். குளிர்ந்த பாசிப்பரப்பு போல் கால்களை வாங்கிக் கொண்ட மெத்தை தரையில் விதுரருடன் நடந்து செல்லும் போது சௌனகர் அந்த தரையால் என்ன பயன் என்றுதான் எண்ணினார். அது ஓசைகளை குறைத்து விடுகிறதே ஒழிய இல்லாமலாக்குவதில்லை. காலடிகள் முணுமுணுப்பாக ஒலிக்கின்றன. அமைதியில் முணுமுணுப்புகள் முரசொலி போலவே எழக்கூடும். அவர் நினைத்தது உண்மை என்பதைப் போல திருதராஷ்டிரர், காந்தாரி இருவரும் திரும்பி பார்த்தனர். தலையை சற்று சரித்து காளை போல உறக்க மூச்சு விட்ட திருதராஷ்டிரர், விதுரா, உன்னை இத்தனை நேரமாக எதிர்பார்த்திருந்தேன். விதுரர் ஒன்றும் சொல்லாமல் அருகே சென்று காந்தாரியை நோக்கி, வணங்குகிறேன் அரசி என்றார். காந்தாரி கை தூக்கி அவரை வாழ்த்தினார். என்ன சொல்கிறாய்? என்ன நடந்தது அங்கே என்று திருதராஷ்டிரர் தன் பெருங்கைகளை ஒன்றுடன் ஒன்று அரைந்தபடி கூவினார். தாங்கள் முழுமையாகவே அறிந்திருப்பீர்கள். தாங்கள் அறிந்தவையே நிகழ்ந்தன என்றார் விதுரர். நீ சொல், உன் வாயால் சொல். மூடா, நீயும் அங்கிருந்தாய். உன் மைந்தர் உன் முன் இழிவடைந்தனர். நீ பார்த்து அமர்ந்திருந்தாய் என்று திருதராஷ்டிரர் தொண்டை நரம்புகள் புடைக்க கூவியபடி விதுரரை அள்ளி இறுக்கி கொல்லப் போகிறவர் போல கைகளை விரித்து சூழ்ந்தபடி அணுகினார். விதுரர், என் மைந்தர், மைந்தர் வடிவில் நாம் நம் கீழ்மையையே காண்கிறோம் என்றார். அவன் எப்படி அதை செய்ய துணிந்தான்? அவனை என் மகன் என்று எண்ணி தற்கினேனே. அவன் என் மகனே அல்ல, அவன் என்று திருதராஷ்டிரர் கூவியதை இடைமறித்து காந்தாரி கூறிய குரலில், அவன் உங்கள் மைந்தன், ஆகவேதான் அவ்வாறு செய்தான். அவர் திகைத்து அசைவிழந்த வாயுடன் உறைந்து பின் மீண்டு நடுங்கும் மென்குரலில், என்ன சொல்கிறாய் என்றார். இன்று அவளை அவிழ்ந்த ஆடையுடன் என் மருகையர் அழைத்து வந்தனர். அவள் விம்மும் ஒலியை கேட்டபோது அது சம்படையின் குரல் என எண்ணினேன் என்றாள் காந்தாரி. திருதராஷ்டிரர் புரியாதவர் போல தலையை சரித்தபடி நின்ற பின் கால் தளர்ந்தவராக திரும்பிச் சென்று அரியணையில் அமர்ந்தார். நடுங்கும் கைகளை ஒன்றன் மேல் ஒன்றென வைத்து கொண்டு வலி கொண்ட விலங்கு போல் என ஒலி எழுப்பினர். காந்தாரி விதுரரை நோக்கி, அவை நடுவே இழிவு செய்யப்பட்டால் என் குலக்கொடி, என் மைந்தர்களுக்காக மட்டும் அல்ல, அங்கே இருந்த அத்தனை ஆண்மகன்களுக்காகவும் நாணுகிறேன். அங்கே எழுந்து சென்ற என் குடியின் பெண்கள் அனைவரையும் மாறி மாறி நெஞ்சோடு அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டேன். என்ன நிகழ்ந்தது என்றால் என விதுரர் சொல்லத் தொடங்க, என்ன நிகழ்ந்தது? ஒரு அரசியல் நிகழ்வு அல்லவா? அதற்கப்பால் உங்களுக்கு அது எவ்வகையிலேனும் ஒரு பொருட்டா என அவள் மேலெழாத குரலில் கேட்டாள். விதுரர் ஏதோ சொல்ல வாய் அசைத்தார். எழுந்து சென்று உடைவாளை உருவி அவன் கழுத்தில் பாய்ச்சி இருக்க வேண்டும் உங்கள் பிதாமகர். அந்த அவையில் நாக்கை இழுத்து அறுத்து விழுந்திருக்க வேண்டும் நீர். இனி எத்தனை சொற்களில் எத்தனை அறமுறைத்தாலும் அதன் பொருள் என்ன? வென்றது எந்த அரசியலும் அல்ல, வென்றது ஆண் எனும் கீழ்மை. பெற்று முளையூட்டி வளர்த்து மண்ணில் விட்ட அத்தனை அன்னையருக்கும் 1000 ஆண்டு காலமாக ஆண்கள் இழைக்கும் கீழ் மரம். அவள் கொதிப்புடன் உதடுகளை கடித்தாள். வெண்முகமும் கழுத்தும் தோள்களும் சிவந்து புண்ணானவை போல் தோன்றின. தன்னை அடக்க அவள் முயலும் தோறும் குருதி விம்மும் கலமென ஆனாள். நீல நரம்புகள் அசைந்த கழுத்தும் இறுகி துடித்த கன்னங்களுமாக மறுகணம் வெடிக்கப் போவது போல நின்றாள். பின்பு மூச்சின் ஒலியில், என் அரண்மனை முற்றத்தில் இது நிகழ்ந்தது. இதன் பெரும் பழியிலிருந்து ஒரு கணமும் விலகாதிருக்கட்டும் என் கொடி வழிகள். விண்வாழும் காந்தாரத்து பேரன்னையர் இவ்விழி செயலுக்கு எதை பிழைநகர் விடுகிறார்களோ அனைத்தும் வந்து இங்கு அமையட்டும். பேரரசி, தீ சொல்லிட வேண்டாம், அவர்கள் உங்கள் மைந்தர் என்று சொல்லி கை நீட்ட அவள் உரக்க, ஆம், இது தீ சொல்லேதான். காந்தாரத்து பேரன்னையர் சான்றாகுக. ஆரிய கௌசிகை ஆற்றங்கரையில் அமர்ந்த 6 அன்னையரின் ஆலயத்தின் முன் இப்போது நின்றிருக்கிறது என் உள்ளம்.
மரு, இருணை, பூர்ணை, காமலை, கிளை, ஆரண்யை. அன்று இவர் கைப்பற்றி அவர்களுக்கு முன் நின்ற போது செம்முகில் போலச் சுருண்டெழுந்து வந்து மூடி ஆர்ப்பரித்து அன்னையர் சொன்னதென்ன என்று இப்போது புரிகிறது. அன்னையர் முடிவு செய்யட்டும். எழி மகளே, என்ன சொல்கிறாய் என்று கூவிய திருதராஷ்டிரர் கையை ஓங்கியபடி எழுந்தார். பெற்ற மைந்தருக்கு தீச்சொல்லிடுகிறாயா அன்னையா நீ? பீலித்தாளத்தால் மங்களம் அணிந்தவள், பெற்று பெருகிய பேரன்னை, அச்சொல்லால் தான் இதை சொல்கிறேன். அன்னையர் முடிவு செய்யட்டும் என்று சொல்லி அவரை நோக்கி மெல்லிய அசை ஒன்றை வைக்க அதை உடலால் உணர்ந்தவர் என பின்னடைந்தார். விதுரர் மீண்டும், அரசி, அவர்கள் உங்கள் மைந்தர். இல்லை, அவர்கள் இந்த குருகுலத்தின் கீழ் குருதியினர். காந்தாரத்து பேரன்னையின் சிறுமைந்தர் அல்ல. மீண்டும் முன்னால் வந்து, ஆம், அவர்கள் என் கீழ்மையை தங்கள் குருதி என கொண்டவர்கள். அவர்களும் விழி இழந்தவர்களே. போதுமா? எனக்கு நான் இல்லை, எங்கும் நான் சொல் தாழ்த்தப் போவதும் இல்லை. அவன் என் மைந்தன். அவனே என் கொடிவழியின் முதல்வன். அவன் செய்தவற்றுடன் நானும் உடன் நிற்கிறேன். அவன் சென்று சேரும் இருளுலகங்களுக்கு நானும் உடன் செல்கிறேன். இனி என்ன என்று திருதராஷ்டிரர் கூச்சலிட்டார். வெண்பற்கள் வெறித்து எழ, வளைந்து வளைந்து புருவம் அலைய, முகம் சுளிக்க, இனி என்ன தேவை உனக்கு? உடனே சென்று விடு. அடே விதுரா, மூடா, அவளை உடனே இங்கிருந்து செல்லும்படி சொல். இனி அவள் சொல்லை நான் கேட்க விரும்பவில்லை. காந்தாரி பற்களை கடித்து கொண்டு, இனி நானும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, அனைத்தும் முற்றும் முடிவாகிவிட்டன என்ற பின் திரும்பி நடந்தாள். அறையின் மறு எல்லையில் நின்றிருந்த சத்தியசேனையும் சத்தியவிரதையும் வந்து அவள் கைகளை பற்றி கொண்டனர். ஓசையற்றவர்களாக அவர்கள் விலகிச் சென்றனர். திருதராஷ்டிரர் தளர்ந்தவராக மீண்டும் அரியணையில் அமர்ந்தபடி தலையை அசைத்தார். மனமேற்று மூக்கு சுளித்து தலை திரும்பி, உடனிருப்பவர் யார்? சௌனகரா என்றார். ஆம் அரசே என்றார் சௌனகர். அந்தனரே, அறமுணர்ந்து அமைந்த எத்தனை படிவரும் வைதிகரும் அமர்ந்த அவை இது. அத்தனை பேருக்கும் தலைமுறை தலைமுறையாக கொடையளித்து வணங்கி இருக்கிறோமே. உங்கள் சொல் கூடவா எங்கள் குலம் காக்க எழவில்லை என்றார் திருதராஷ்டிரர். ஊழ் என்பதன்றி ஒரு சொல்லும் நான் சொல்ல துணிய மாட்டேன் என்றார் சௌனகர். ஊழ்தான், வேறெதும் இல்லை. என்னை பார்க்கையில் என் நினைவறிந்த நாள் முதலே ஒவ்வொன்றும் இத்தருணத்தை நோக்கியே அனைத்தையும் நகர்த்தி கொண்டு வந்திருப்பதை காண்கிறேன் என்றார் திருதராஷ்டிரர். எது வரப்போகிறது என்று எண்ணவும் அஞ்சி பின் திரும்பி விடுகிறேன். கைவிடப்பட்டவர் போல, எவரிடமோ முறையிடுபவர் போல அவர் கைகளை தூக்கி முகம் மேலே நோக்க வெளிச்சதைகள் உருள உடைந்த குரலில் சொன்னார். மானுடர் அறிவதே இல்லை. சொல்லப்படும் ஒவ்வொன்றும் நிகழ்ந்தே தீருமென்று பேதைகள் போல ஆணையிடுகிறார்கள், வஞ்சம் உரைக்கிறார்கள். சொல்லில் உறங்கும் தெய்வங்களை பேதைகள் போல, பித்தர்கள் போல எழுப்பி தங்கள் மேலேயே ஏவிக்கொள்கிறார்கள். மடிந்து அமர்ந்திருந்த அவரது கால்கள் மட்டும் நடுங்கிக் கொண்டிருந்தன. தலையை தன் கைகளால் பற்றியபடி தோள் குறுக்கி அமர்ந்து சிறியோர் செய்கை செய்தான். அவள் சொன்னது முற்றிலும் உண்மை. எந்தையும் மூதாதையரும் செய்த சிறுமை அது. சுனந்தையின், அம்பையின், அம்பிகையின் கண்ணீர், சிவையின், சம்படையின் துயரம். நம் மீது அவர்களின் தீச்சொற்கள் மேலும் மேலும் என விழுந்து கொண்டே இருந்தன. நிமிர்ந்து விதுரரை நோக்கிய போது அவரது தசைக்குழி கண்களிலிருந்து நீர் கசிந்து வழிந்தது. அவர்கள் இட்ட வஞ்சினங்களை சொன்னார்கள். விதுரா, விதுரா, என் மைந்தர்கள் குருதி வழிய கிடக்கும் படுகளத்தை நான் உள்வழிகளுக்குள் கண்டுவிட்டேன். விதுரர் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் மறுத்து ஏதேனும் சொல்வார் என எண்ணியவர் போல திருதராஷ்டிரர் தொடர்ந்தார். பெண்ணின் சொல், அது பார்ப்பு பேய்களை விட இரக்கமற்றது. ஒரு கணமும் விடாது தலைமுறைகள் தோறும் தொடர்வது. ஆம் என்றார். திருதராஷ்டிரர் அதை கேட்டு உடல் அதிர தலை தூக்கினார். நாம் என்ன செய்ய முடியும்? நீங்களே இன்னமும் இம்மணிமுடிக்குரியவர். உங்கள் மைந்தர் வென்றவை உட்பட உங்களுக்குரியவையே என்றார் விதுரர். கைகளை ஓங்கி தட்டியபடி எழுந்த திருதராஷ்டிரர், அவ்வண்ணம் என்றால் இதோ நான் அவர்கள் இழந்த அனைத்தையும் திருப்பி அளிக்கிறேன். இந்திரபிரஸ்தத்தின் அரசனாக நானே என் மைந்தன் தருமனை முடிசூட்டுகிறேன். ஆம் அரசே, தாங்கள் அதை உறுதிபட சொன்னால் எவரும் மறுசொல் எடுக்க இயலாது என்றார் விதுரர். அம்முடிவை நீங்கள் எடுக்கையில் இந்திரபிரஸ்தத்தின் அரசரும் உடனிருக்கட்டும் என்றே இவரை அழைத்து வந்தேன். திருதராஷ்டிரர், ஆம், அது நன்று. எங்கே ஓலை நாயகம்? இப்போதே திருமுகம் எழுதப்படட்டும். இது என் சொல். இதை மறுசொல் எடுத்து பேசும் எவரும் என் முடிக்கு எதிரிகள்.
அவர் கைகளை தட்ட ஏவலன் எட்டி பார்த்தான். ஓலை நாயகம் என்றார் விதுரர். அவன் தலை வணங்கி வெளியே சென்றான். சவுனகர், ஆனால் கொடையென அரசை பெறுதல் என்பது என தொடங்க, அந்தனரே, இது கொடை அல்ல, நான் பாண்டவர்களின் தந்தை என்றார் திருதராஷ்டிரர். ஆம் என்று சவுனகர் தலை வணங்கினார். முகம் மலர கைகளை விரித்தபடி, அவ்வளவுதான், முடிந்துவிட்டது. நான் துரியோதனனை அழைக்கிறேன். அவன் என் சொற்களை தட்டமாட்டான். அவன் ஆற்றிய பெரும் பிழையை தருமன் பொறுத்தருள்வான் என்பதிலும் எனக்கு ஐயமே இல்லை. நானே சென்று பாஞ்சாலத்து அரசியை பார்க்கிறேன். அவள் காலடியில் என் தலையை வைத்து பணிந்து இறக்கிறேன். இம்முதியவன் அவள் தந்தைக்கு நிகரானவன் என்கிறேன். என் மைந்தர் ஆற்றிய பெரும் பழிக்காக அவள் என் குடியை பொறுத்தருள்க. அதனால் அவளுக்கு பெருமையே மிகும். இந்நாள் வரை மண்ணின் அளப்பரிய பொறையால்தான் இங்கே மானுடம் வாழ்கிறது. பெண் பொறுத்தால் ஒழிய குடியில்லை என்று அவளும் அறிந்திருப்பாள். மீண்டும் அரியணையில் அமர்ந்து இரு கைப்பிடிகளிலும் கையால் அடித்தபடி அவர் சிரித்தார். நான் உறுதியாகவே அறிகிறேன், அனைத்தும் சீரடைந்துவிடும். இதைவிட கீழான செயல்களிலிருந்து தன் மேன்மையை திரட்டி மீள என் மைந்தனாலும் இயன்றிருக்கிறது. அனைத்தையும் விட நான் என் முதல் மைந்தன் தருமனை அறிவேன். அப்பேரறத்தான் என் இளையோனின் வடிவம். அவனில் குடிகொண்டிருக்கும் பாண்டுவிடம் கோருகிறேன், உன் மைந்தரை பொறுத்தருள்க என்று. அவன் ஒருபோதும் தட்டியதில்லை. அவர் எழுந்து கையை வீசி, என்ன செய்கிறார்கள்? ஓலை நாயகங்கள் எங்கே? வந்து கொண்டிருக்கிறார்கள் அரசே, விரைந்து வரச் சொல். இன்று மாலையே ஆணை நகர் மன்றுகளில் முழங்கியாக வேண்டும். விதுரர் பெருமூச்சு விட்டார். அனைத்தும் சீரடைந்த பின் சென்று காந்தாரியை காண்கிறேன். அவள் என்னிடம் இன்று போல் ஒரு நாளும் பேசியதில்லை. அவளே அதன் பொருட்டு வருந்துவாள். அவளிடம் இதை சொன்னால் கண்ணீர் விடுவாள். அந்த கண்ணீரை நான் என் கைகளால் தொட வேண்டும். ஓலை நாயகங்கள் வருகிறார்களா இல்லையா? திருதராஷ்டிரர் வாயிலை நோக்கி திரும்பி, மூடர்கள், வேண்டிய நேரத்தில்தான் மறைவார்கள். இன்னும் ஒரு கணத்தில் அவர்கள் இங்கில்லை என்றால். காலடி ஓசை கேட்க சவுனகர் திரும்பி நோக்கினார். உதவியாளனுடன் ஓலை நாயகம் மெல்லிய காலடி வைத்து ஓடி வந்தார். மூடா, அழைத்தால் வராமல் அங்கே என்ன செய்கிறாய்? ஓலைகளை எழுது, இது என் ஆணை என்றார் திருதராஷ்டிரர். சொல்வளர்காடு 4வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.